அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மீது சிபிஐ பதிவு செய்த வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு 15 லட்சம் அபராதம் செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ரவிச்சந்திரன் மீதான வழக்கு தற்பொழுது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மீது சிபிஐ பதிவு செய்த வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் அபராதம் செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ரவிச்சந்திரன் மீதான வழக்கு தற்பொழுது ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வரும் நிலையில் அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மீது சிபிஐ பதிவு செய்த வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அபராதம் செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ரவிச்சந்திரன் மீதான வழக்கு தற்பொழுது ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மீது சிபிஐ பதிவு செய்த வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு 15 லட்சம் அபராதம் செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ரவிச்சந்திரன் மீதான வழக்கு தற்பொழுது ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சக்திவேல், தற்பொழுது நேருவின் சகோதரர் மீதான சிபிஐ வழக்கானது ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக வணக்கம் அஸ்வினி. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு 15 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மீது சிபிஐ பதிந்த வழக்கு ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 2013ஆம் ஆண்டு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிடம் பெற்ற 30 கோடி ரூபாய் கடனை சகோதர நிறுவனங்களுக்கு திருப்பி விட்டதால் 22 கோடியே 48 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக அமைச்சர் நேருவின் சகோதரர் ராமச்சந்திரனின் இயக்குநராக உள்ள நிறுவனங்களுக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் மீது 2021ஆம் ஆண்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கின் அடிப்படையில் அமைச்சர் நேரு உள்ளிட்டோருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது. இந்த நிலையில் எழும்பூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் நேரு சகோதரர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை சார்பில் சிபிஐ வழக்கை அடிப்படையாக வைத்து அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதால் சிபிஐ வழக்கை ரத்து செய்ய கோரியும் வழக்கில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்கு ரவிச்சந்திரன் தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி சக்கரவர்த்தி அவர்கள் அமைச்சர் நேருவின் சகோதரருக்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி இதில் 15 லட்சம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு வாங்கவும் 15 லட்சம் ரூபாயை தமிழ்நாடு சமரச தீர்வு மையத்திற்கு செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் வழக்கை ரத்து செய்தார். மேலும் இந்த வழக்கில் மோசடி எதுவும் நடைபெறவில்லை என்றும் அரசு அதிகாரிகள் யாரும் சம்பந்தப்படவில்லை என்றும் நீதிபதி தெரிவித்து குறிப்பிடத்தக்கது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.